10ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவு தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவிகள் இந்த தேர்வுடைய முடிவை பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வம் காட்டினார்கள். தற்போது தேர்வுக்கான முடிவு வந்திருக்கிறது. மாணவ மாணவிகள் ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக அந்த தேர்வு முடிவுகள் பார்க்கக்கூடிய காட்சி பார்க்க முடிஞ்சது. நம்முடன் இங்கே பல்வேறு மாணவர்கள் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் நம்மளோட இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த மனநிலை? மார்க் எதிர்பார்த்தீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்கல, பட் கிடைச்ச மார்க் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஓகே, என்ன பண்ணலான்றீங்க அடுத்து? பயோமேக்ஸ் குரூப் எடுத்து நெக்ஸ்ட் 11th 12th படிக்கலான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு டாக்டர் அந்த ஃபீல்டு போகலான் இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நான் 463 எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் 480+ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது கொஞ்சம் வரலைங்குமே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. சரி, இந்த மார்க்கே ஃபீல் பண்ணிட்டீங்களா? சரி, என்ன சொன்னாங்க உங்கள் டீச்சர்ஸ்லாம்? அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க என் மேலே. அந்த நம்பிக்கை இதை கொஞ்சம் இதாச்சு. என்ன ஆச்சு சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க என்னோட ரொம்ப டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ். மேக்ஸ் மேம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேக்ஸ் மேம், தமிழ் மேம், எல்லாரோடும் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேக்ஸுக்கு எஃபர்ட் அவ்வளோ போட்டேன், பட் கேர்லெஸ் மிஸ்டேக்ல மார்க் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க மேக்ஸ்ல? 89. ஓகே ஓகே. இப்போ இதுக்கே ஃபீல் பண்றீங்களா? சார், ஒரு நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியலன்ற இது மட்டும். டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க? அவங்க ஓகேம்மா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நல்ல மார்க் தான், நெக்ஸ்ட் 11th இதோட அதிகமாக மார்க் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து பயோமேக்ஸ் எடுத்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணலான்ட்டு. ஓகே. 11th 12th பயாலஜி குரூப் எடுத்துட்டு அடுத்து அந்த பக்கம் காலேஜ் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணலான்ட்டு. சூப்பர். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்க, அவங்க எப்படி இருக்கீங்க? சார் 470 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். 449 தான் சார் வந்திருக்கு. பட் அது எஃபர்ட் போட்டதுக்கு அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்துருவேன் சார். 11th நல்ல மார்க் எடுத்துருவேன் சார். உங்களுக்கு? சார் நான் 470 மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 449 வந்திருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எது கஷ்டப்படுறீங்க? ஏன், என்னாச்சு? 470 மேலே நினச்சிருந்தேன். சரி சரி. கம்மியாக வந்துருச்சு. ஓகே. டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? டீச்சர்ஸ் இது ஓகே தான், ஆனால் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா படித்து எடுக்கணும் அப்படின்னாங்க. இது மேக்ஸில் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 90க்கு மேலே வரும்னு நினச்சிருந்தேன். 81 தான் வந்துருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே. நமக்குப்பா 390 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் கம்மியாக தான் வந்துச்சு. சரி சரி. ஓகே. இப்போது எப்படி இருக்கு? அவங்க இப்போ பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, சந்தோஷமாக இருக்கீங்களா? லைட்டாக சந்தோஷமாக இருக்குது, ஆனால் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கா? ஏன்? எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னு சொல்லி. வரலையா? சரி, டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களை? ஓகே, அடுத்த டைம் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஸோ இங்கே மாணவிகள் பொதுவாகவே மார்க் அதிகமாக வாங்கினாலுமே அந்த வருத்தப்படக்கூடிய சூழல் எப்பவுமே உருவாகும். தற்போது மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? 400 மேல தான் வரும் நினைச்சேன், ஆனா 440 வந்துருச்சு. சரி, வந்துருச்சு. சந்தோஷம், ஹாப்பி தான். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 480 வாங்கினதுக்கே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க 440 சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அப்படிதானே இருக்கணும். அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே. நீங்க உங்க பேரண்ட்ஸ், உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா மார்க் எடுக்க சொன்னாங்க. என் எஃபெக்ட் எடுத்தப்ப நான் மார்க் எடுத்தேன். போதும்ல? போதும். எதுக்கு தேவையில்லாம? அவ்வளவுதானே? ஓகே ஓகே. வாங்க. ஓகே. இங்க ஒரு தம்பியும் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு. சொல்லுங்க, எவ்வளவு மார்க் வாங்க எதிர்பார்த்தீங்க? பாஸ் பண்ணிட்டீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? 450 எதிர்பார்த்தேன், 416 தான் வந்துச்சு. சரி, என்ன பிரச்சனை அதனால உங்களுக்கு? மார்க் கம்மி. சரி, இல்ல உங்களை யாரும் திட்டினாங்களா? அப்போ என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லல, ஓகே பரவாயில்லன்றான். சரிப்பா, அதுக்கு எதுக்காக இப்போ நீங்க அழுது என்ன ஆக போகுது? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி. உங்க பேரண்ட் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? சொல்லுங்கம்மா, என்ன என்ன சொன்னீங்க? திட்டினீங்களா? அதுவும் இல்ல, அவன் போட்ட கடைசி லாஸ்ட்ல எஃபர்ட்ல இவ்வளவு எடுத்திருக்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே தானே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவனோட எஃபர்ட் என்னன்னா 450க்கு மேல எடுக்கணும்னு எதிர்பார்த்தான். பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க வீட்டுல நல்ல மார்க் தான்.
ஓகே, அப்படி வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, எங்க வீட்டில் எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது போதும். அடுத்து இவன் வந்து ஸ்கோர் பண்ணிடுவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது போக ரொம்ப தேங்க்ஸ் என்னன்னா முத்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஃபாத்திமா மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், மேக்ஸ் மிஸ், தமிழ் மிஸ் முக்கியமா. என் பிள்ளை வந்து தமிழ்ல வந்து ஓப்பனா சொல்றேன் கொஞ்சம் வீக்கா இருந்தான், ஆனா உண்மையிலே இந்த தடவை ரொம்ப நல்லா எடுத்திருக்கான். ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஸ்கூல்ல இருக்க எல்லா ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் பிள்ளை இவ்வளவு மார்க் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஹாப்பி அவனுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இல்ல, ஏன்னா அவன் ரொம்ப எஃபர்ட் போட்டான். தூங்குற டைம் ரொம்ப கம்மி. இந்த 3 monthsல அவன் தூங்குற டைம் ரொம்ப கம்மி. எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளை எடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் வந்து பள்ளி பருவத்தை தான் பார்க்க முடியும். மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோதான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. நம்ம காலகட்டத்திலலாம் பார்க்கும்போது பாஸ் ஆனாலே பெரிய விஷயம், வீட்டில் பாராட்டுவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து மாணவ மாணவிகள் மார்க் கம்மியாயிட்டோன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்பவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் நல்ல விதத்தில் எல்லா மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து 90% மேல் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே போல அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் சந்தோஷமா அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.